தேர்ட் சம் பாருங்க, say true or false. 5:7 is equivalent to 21:15 சொல்லியிருக்காங்க. ரேஷியோ என்ன 5:7. 5:7 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 21:15 அப்படின்ட்டு. 5:7 5/7 மாற்றலாம், 21/15. இப்போ நீங்கள் எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணாலும் உங்களுக்கு 21 வராது. 5ஓட மல்டிபிள்ஸில் 21 வராது. அதே மாதிரி 7ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7ஓட மல்டிபிள்ஸில் 15 வராது. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். செகண்ட் subdivision பாருங்க, if 40 is divided in the ratio 3:2, then the larger point is 24 சொல்லியிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ இருக்குது 40. 3:2னா 3ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம். ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது 5 கிடைக்குது இல்லைங்களா. இப்போ 40 கூட 3:2, ஃபர்ஸ்ட் நம்பர் 3, டோட்டலாக எவ்வளோ இருக்குது 5. ஸோ 3/5ஆல் மல்டிபிள் பண்ணணும். கிராஸாக நம்மளால் கட் பண்ண முடியும். 5 1 டைம்ஸ், 40ல் 8 டைம்ஸ் இருக்குது. 8 3s are 24. நெக்ஸ்ட் பாருங்கள் 2. 40 into 2/5. ஸோ 5 1 டைம்ஸ், 40ல் 8 டைம்ஸ், 8 into 2 16. ஸோ அந்த ரேஷியோ என்ன 24:16. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லார்ஜர் வேல்யூ, ரெண்டில் எந்த பெரிய வேல்யூ 24 தான். அந்த லார்ஜர் பார்ட் இஸ் 24னு சொல்லியிருக்காங்க. இதான் 24. இட் இஸ் ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபால்ஸு, first one false, second one true.